மெஷின் லேர்னிங்னா என்ன? மெஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு ஃபீல்டு. மெஷின்ஸ் டேட்டாலேருந்து கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும். டேட்டானா எந்த மாதிரி டேட்டா? படங்களாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், லிங்காக இருக்கலாம், டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கிற எல்லாமே டேட்டா தான். மெஷின் லேர்னிங்கில் ரொம்ப முக்கியம் டேட்டா தாங்க. இந்த டேட்டாவை தான் அனலைஸ் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் யூடியூப் ஓப்பன் செஞ்சால் அது நமக்கு நாம் அடிக்கடி தேடுற சேனல்ஸை ரெக்கமெண்டேஷன்ஸாக காட்டும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதாவது மெஷின் லேர்னிங். மெஷின்ஸ் எப்படி கற்றுக்குதுன்னா நம்ம பாஸ்ட் டேட்டாலிருந்தும் கற்றுக்குது. அதாவது நம்மளோட பாஸ்ட் கிளிக்ஸ்லேருந்தும் நம்ம தேடல்லிருந்தும் நம்ம ஒரு சேனலை எவ்வளோ நேரம் பார்க்குறோங்கிறதுலேருந்தும் அதாவது சேனல் டியூரேஷன்லேருந்தும் கணிக்குது. மெஷின் லேர்னிங் அல்காரிதம் இந்த மாதிரி நிறைய டேட்டாவை எடுத்து அல்காரிதமில் போட்டு நமக்குரிய தேடலுக்கு ஏற்ற சேனல் ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்குது. மெஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் செஞ்சு டேட்டாவிலிருந்து மாடல்ஸை கிரியேட் செய்யுது. எவ்வளவு ஜாஸ்தி டேட்டாவாக இருந்தாலும் எந்த மாதிரி டேட்டாவாக இருந்தாலும் அல்காரிதமை ட்ரெயின் செஞ்சு டேட்டாவோட ஒத்த வடிவங்களையும் அம்சங்களையும் கண்டுபிடிச்சு நம்ம கொடுக்குற புது டேட்டாக்கு அவுட்புட் கண்டுபிடிச்சு கொடுக்கும். மெஷின் லேர்னிங் அல்காரிதம் பெட்டராக இருந்தால் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டும் பெட்டராக இருக்கும். மெஷின் லேர்னிங் அல்காரிதம் 3 முக்கிய கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மெஷின் லேர்னிங். இதை பற்றி டீட்டெயில்டாக உதாரணத்தோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.